ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இன்னைக்கு ப்ராப்பர் எபிசோட்ஸ் அனுப்புகிறோம். தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முத்துவேல் வெளியில் கிளம்பும்போது சக்திவேல் பார்த்துடுறாரு. அதுவும் கதிருக்கு சைகை காட்டிட்டு போனதுனால அந்த என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மருமக பாசத்தில் ஒரு வேளை சாஞ்சிட்டு வரும் அப்படின்னு நம்ம சக்திக்கு டவுட் வந்துடுது. ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு போகலாமான்னு யோசிக்கிறாங்க. நம்ம கதிர் போயிட்டு அங்கே நின்றுட்டு இருந்த உடனே முத்துவேல் காரில் ஏற உடனே வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னாச்சு அவர் வந்துட்டாரே அப்படின்னும் அவன் வீட்டில் எல்லாருக்கும் சின்னதாக சந்தேகம் வருது. அப்பப்போ நான் நடந்துக்கிற நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க நடவடிக்கை, அதாவது அவங்க சந்தேகப்படுறது நியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்லிட்டு போகிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போதும் அது உங்கள் கார் தானே அப்படின்னு கதிர் கார் டோர் வழியாக பார்த்துட்டு கண்ணாடி வழியாக பார்த்துட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னவும் உங்கள் தம்பி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராரு போல இருக்குது, சந்தேகம் வந்ததுனால அப்படின்னு இங்கே கதிர் சொல்கிறாரு. அப்போது அவன் கண்ணில் படாமல் அவன் நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராத முடிய அளவுக்கு எப்படியாச்சும் ஓவர்டேக் பண்ணி போயிடணும். பின்னாடி நம்மளுடைய ட்ராவல்ஸ் பேர் எதுவும் இல்லைல்ல அப்படின்னுமோ, இல்லை முன்னாடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சரி, நான் நிலத்தை விற்க போகிறாங்க, அது விஷயமா பார்க்க போகிறேன். நிலத்தோடைய ஆள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் கூட போகிறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். நான் இந்த காரில் போகிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அதுக்கும் ஏதாச்சும் கேள்வி கேட்பான். வீட்டில் எப்படி என்னால் சமாளிக்க முடியறதுன்னு தெரியவே இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டைவர்ட் பண்ணி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு கதிரும் முத்துவேலும் கிளம்பி போகிறாங்க. சக்திவேல் பின்னாடியும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு போகிறதா சொன்னார். ஆனால் திருச்சியில் போய் நம்ம எங்கேன்னு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வாபஸ் வந்துடலாம் அப்படின்னு, அதாவது வீட்டுக்கு திரும்ப வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் திரும்ப வந்துடுறாரு. மாட்டாமையை போயிடுவார், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சக்திவேல் திரும்ப வந்துடுறாரு. அப்போது இன்னொரு சைடு இங்கே ராஜுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ராஜு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க. கதிர் நடந்துக்கிற நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லாமல் கதிர் நிறைய விஷயங்களை இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு கதிர் மேலே கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது. ஏன் ஏதாச்சும் ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம்ல, பொண்ணு கஸ்டமர் எங்கேயாச்சும் போவாங்களா, நான் அதை தெரிஞ்சுக்கிட்டா கோவப்படுவேன்னு அவன் யாராச்சும் வேற ஆள் நம்மக்கிட்ட போய் சொல்கிறானா அப்படின்னு ராஜி நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே ராஜு இருந்துக்கிட்டு கதிருக்கு உடனே திரும்பவும் கால் பண்ணுறாங்க. அப்போ தான் ராஜு கால் பண்ண உடனே கதிர் ராஜு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லு ராஜு அப்படின்னும், கதிர் கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் கூட யார் யார் வராங்க அப்படின்னும், அதான் சொன்னேன்ல ஒரே ஒரு கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லவும், அந்த கஸ்டமர் யார், உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், ஆனால் நீ நடந்துக்கிற நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை, சொல்லு கதிர், யாராச்சும் லேடிஸ் யாராச்சும் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போறியா, நான் சொன்னால் பயப்படுவேன், அதாவது சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாமல் கூட்டிகிட்டு போறியா, நீ என்கிட்ட எதையுமே வர சொல்கிறதில்ல கதிர் அப்படின்னு சொல்லவும், ஏன் ராஜி இப்படி புரிஞ்சுக்காமல் உன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அப்படியே இருந்தாலே நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா, நீ ஃபோனை வை, எனக்கு நேரம் ஆகுது, நான் வண்டி ஓட்டுட்டு இருக்கிறப்போ உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்ல, யார் என்னன்னு சொல்லிட்டு வீட்லேயும் அப்படி தான் சந்தேகம் வந்துச்சு, எல்லாருக்குமே சமாளிச்சுட்டு வந்தேன், அதை பற்றி தான் ராஜி கேட்குறா, என்னோட நடவடிக்கை அவளுக்கு நல்லாவே தெரியும்ல, நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா, அதான் அப்படின்னவும், என்னால் உனக்கும் சிரமம்ல, இதுக்கு தான் சொன்னேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. இல்லை, கண்ணெதிர்க்கில் உங்களுக்கு பிரச்சனைன்றப்போ அதை பார்த்துக்கிட்டே என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும், உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே மீனா நடந்துக்கிற நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு செந்தில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொருத்தர் நடந்துக்கிற நடவடிக்கை சரியில்லைன்னு யாராச்சும் ஒருத்தர் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் செந்தில் ஃபாலோ பண்ணி வந்ததில் மீனா கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போன கொஞ்ச நேரத்துலேயே அங்கே மயில் வராங்க. மயிலை பார்த்த உடனே செந்தில் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி பார்த்துட்டு உடனே உள்ளே போய் பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் தான் சாமி கும்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் என் கூட வரல, நான் தனியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ சரியில்லையே, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே தான் இருக்கா, நேற்று கூட இவங்கக்கிட்ட பேசுறியான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னால் இப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஷாமல் அக்கான்னு சேவ் பண்ணி வச்சுருக்கிறது இவங்க தானா, ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை அவன் மாற்றி வச்சு பேசிகிட்டு இருக்காளா, அதாவது கான்டாக்டில் மாற்றி சேவ் பண்ணி வச்சு பேசிகிட்டு இருக்காளா. அப்போது வீட்லேயும் அவங்க கூட தினமும் பேசிகிட்டு தான் இருக்கா, இன்னும் அவன் நிறுத்தலை, நம்மக்கிட்ட தான் போய் சொல்லிட்டு இருக்கா,
இல்லை இதை இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அங்கே நின்று மீனாவை பார்த்துட்டு இருக்கும்போது மீனா செந்திலை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு மீனாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. என்ன மீனா அப்படின்னு இங்கே மயிலும் பேசிட்டு எந்திரிச்சு நிற்கவும் செந்தில் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செந்தில் அங்கேருந்து கோவமாக கிளம்பி நேராக ஆஃபீஸ்க்கு போகாம கோமதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போது இங்கே மீனா இருந்துக்கிட்டு ஐயோ இவங்க வேற பார்த்துட்டாங்களே என்ன பண்ணுறது, இவங்க ஃபாலோ பண்ணி வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னவும் என்னாச்சு மீனா அப்படின்னவும் இல்லைக்கா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு ஒரே சண்டை பிரச்சனை, அதான் சொல்லாமல் நான் வந்தேன், அவர் ஃபாலோ பண்ணி வந்து பார்த்துட்டாரு அப்படின்னவும் மீனா நீ போய் முதல்ல செந்தில் தம்பியை சமாதானப்படுத்தேன், நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னவும் அக்காக்கா நானே தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாமல் நீங்கள் பண்ணாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து வேகமாக ஏங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கவும் அவர் ஆட்டோ பிடிச்சி நேராக வந்து கோமதி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே போயிட்டு செந்தில் கோவத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நான் கோச்சிங் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் அரசி வீட்டில் அப்பத்தா இங்கே பாண்டியன் கோமதி இவங்க மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. சரணனும் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போயிட்டாரு. செந்தில் என்ன நீ மட்டும் வந்திருக்க, மீனா வீட்டில் ஏதோ சமைச்சு வச்சுட்டு போலியா, சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கியா, வாடா அப்படின்னும் என்னை பார்த்தா அவங்க எல்லாருக்கும் எப்படிமா தெரியுது, சோத்து மூட்டைக்கு அலையிற மாதிரி தெரியுதா, உன் மருமக தான் அப்படி நான் கிடையாது அப்படின்னு கோவப்பட்டு பேசுகிறாரு. என்னடா என்ன இப்போ கோமதி தப்பாக கேட்டுட்டா, இப்போ என்ன கேட்டுட்டா நீ அவகிட்ட கோவப்பட்ட அப்படின்னும் ஆமாம் போய் சொல்லிக்கிட்டு ஃப்ராட் தானே பண்ணிகிட்ருக்கார, உன் மருமகளுக்கு மட்டும்தானே நீ எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற மருமக எல்லாருமே ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னும் என்னாச்சு செந்தில் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, யாரடா பேசுகிற நீ அப்படின்னும் யாரை சொல்லுவேன், அண்ணனை அவங்க ஏமாற்றிட்டு போனாங்க, என்ன இவ இல்லை ஏமாத்துறா அப்படின்னு சொல்லவும் என்னடா ஆச்சு அப்படின்னு ஆமாம் அந்த ஏமாற்றிட்டு போனவங்க கூட இவளுக்கு என்ன பேச்சு, புருஷங்கிட்டேயே போய் சொல்கிறா, என்கிட்டயே அவங்கக்கிட்ட நான் பேசலன்னு சொல்கிறா, கொஞ்ச நாளாகவே மீனா ஆள் சரியில்லை, உங்ககிட்டயும் நிறைய விஷயங்களை என்கிட்ட சொல்லாமல் உங்கள் கூட சேர்ந்துட்டு ஏதோ வேலை செய்கிறா, அது கூட பரவாயில்ல பொறுத்துக்கலாம், நீங்கள் என் அம்மா, ஆனால் அவங்கக்கிட்ட இவளுக்கு என்ன பேச்சு, அவங்கக்கிட்ட கொஞ்ச நாளாகவே பேசிட்டு தான் இருக்கா, நான் அந்த விஷயம் தெரிஞ்சு கோவப்பட்டு ஒரு நாள் சண்டை போட்டேன், அதனால் அப்போத்துலேருந்து பேசுதில்லைன்னு நினச்சா இவ ஃபோன் நம்பரை மாற்றி சேவ் பண்ண வச்சுக்கிட்டு கூட வேலை செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட எந்நேரமும் பேசிக்கிட்டே இருக்கா, நான் போனால் ஃபோனை கட் பண்ணிடுறா, சரி நானும் பொண்டாட்டியை சந்தேகப்படாமல் எவ்வளோ நாளைக்கு தான் இருப்பேன், இன்றைக்கி காலையில் நான் கேட்காமலே காஃபி போட்டு வச்சு சமைச்சு வச்சுட்டு நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா, நான் வரேன்னு சொன்னால் என்னை வேணான்னு சொல்லிட்டு போனான், எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, உடனே அவள் பின்னாடியே போய் பார்த்தா அவங்கள தான் மீட் பண்ண போயிருக்கா, இப்போ கோயிலில் அவங்க கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா, இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் என்கிட்டயோ போய் சொல்லிட்டு புருஷனை ஏமாற்றிட்டு இப்படியே அவங்க கூட தினமும் பேசிட்டு இருந்திருக்கா, இப்போ இல்லை எனக்கு எல்லாமே புரியுது, எல்லா மருமகளும் ஒரே மாதிரி தானே, நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா, அவங்க மட்டும் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிக்கணும், இப்போ இந்த மருமகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இந்த மீனா இன்னும் திருந்தவே இல்லையா, ஏன் இவ இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கா, நமக்கு ஆகாதவ கூட இவளுக்கு என்ன பேசி அப்படின்னு கோமதி கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. எங்கே இருக்கா உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லிட்டு இருக்கவும் அரசி அப்பத்தா எல்லாருமே நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. செந்தில் கிட்ட வந்து அப்பத்தா இருந்துக்கிட்டு செந்தில் நீ ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மீனாவை கோவப்பட போகிறோம் அப்படின்னமோ நான்லாம் கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காமாச்சி, அவள் என்னை பார்த்துட்டா கோயிலில் எப்படியும் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வருவா, அவகிட்டே எதுவாக இருந்தாலும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்கவும் ஏண்டா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, மீனா பிள்ளை அப்படி பண்ணுது அப்படின்னுவோம், ஆமாம் நீங்கள் ஓவராக நம்பிட்டு இருக்க உங்கள் மருமக தான் அப்படி பண்ணுறா, கேளுங்க இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சாங்கன்னு நீங்கள் எவ்வளோ நாள் கோவப்பட்டுட்டு அம்மா கிட்ட பேசாமல் இருந்தீங்க, இப்போ என் பொண்டாட்டி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கா, நான் என்னத்தை பண்ணேன், யார்கிட்ட போய் சொல்ல, அவளை மாதிரியெல்லாம் என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது, அவள் தான் கொஞ்சம் கூட புருஷன்னு மதிக்காமல் அவள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கா, இப்போ புரியுது அப்பாவுடைய கோவம் எவ்வளோ நியாயம்னு சொல்லிட்டு, நீங்கள் பண்ணது எவ்வளோ தப்புன்னு இப்போ புரியுதுமா, அதே மாதிரி தானே அவ்வளோ இருந்திருக்கா, எனக்கும் அப்படி தானே கோவம் வருது, நான் உங்ககிட்ட அன்றைக்கி அப்படி பேசியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இப்போ எனக்கு அந்த கோவம் வரும்போது தான் அது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் நின்றுட்டுருக்கவும் டேய் முடிச்சு போன விஷயத்தை பற்றி இப்போ எதுக்குடா பேசிகிட்டு இருக்க, நீ எதை முடிச்சு போடுற, எங்கள் பிரச்சனை வேறு, நீ சொல்கிற விஷயம் வேறு, பேசி தீர்த்துக்கலாமே நான் கேட்டேன், நீ அமைதியாக இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொன்ன உடனே உங்கள் மருமக்கு கேட்டுருவா, பேசிட்டு சமாதானப்படுத்தி சொல்லுங்கள் அப்படின்னு செந்தில் அங்கே கோவத்தோடு நின்றுட்டுருக்காரு. இன்னொரு சைடு இங்கே கதிர் முத்துவேலை கூட்டிகிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆல்ரெடி வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரிசப்ஷனில் போயிட்டு விசாரிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வெயிட் பண்ணுங்கள் சார், இன்னும் 2 பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள செக் பண்ணிவிட்டு தான் உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோமோ சரின்னு சொல்லிட்டு இவங்களே உட்காந்துட்ருக்காங்க. ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே வேணான்னு சொல்கிறாங்க. இப்படி எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் எப்படி, காஃபியாச்சும் கேன்டீனில் வாங்கிட்டு வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போயிட்டு கேன்டீனில் வந்து காஃபி இல்லை டீ தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு வராங்க. அது குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. முத்துவேல்
அது குடித்தா கூட அவளுக்கு உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி விறுவிறுக்க வேர்க்க வருது, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு என்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. கதிர் டீ குடிச்சிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு டீயை குடிக்கலையா அப்படின்னும், இல்லை எனக்கு இது செட் ஆகலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு செட் ஆகாது, இதை மாத்திரையில் க்யூர் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொன்னார் ஸ்பெஷல் டாக்டர். இதுக்கான ட்ரீட்மெண்ட் அவர்கிட்ட எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் கவலைப்படாதீங்க நாம் பார்த்துக்கலாம் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு கொஞ்ச நேரத்துலேயே டாக்டர் உள்ளே வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொன்ன உடனே உள்ளே முத்துவேலை கூட்டிகிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கதிர். ஹாய் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் பற்றி எடுத்து சொல்லி புரிய வச்சு அங்கே செக் பண்ண டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் படி அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, கவலைப்படாதீங்க சார், நீங்கள் எப்படியோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டிங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தான் இருக்குது, இன்னும் கேன்சர் வந்து முத்தி போகலை. அதனால் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு சரியாயிடும், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அவர் தான் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு. அப்போ தான் முத்துவேல் முகத்திலே ஒரு மாதிரி சிரிப்பு வருது. கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக, ஆனால் ஒன்று, நீங்கள் ஒரு வாரம் ரெகுலராக நீங்கள் திருச்சிக்கு வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் வரணும், நான் கொடுக்குற மெடிசன்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், எப்படி இருக்குது என்ன இது உங்களுடைய மனநிலை இது எல்லாத்தையும் வச்சு தான் நாங்கள் வந்து முடிவு பண்ண முடியும், உங்களுக்கு அந்த மெடிசன் ஒத்து போதா இல்லையா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேப்லெட்டில் மட்டும் கிடையாது, மற்றபடி ட்ரீட்மெண்ட் வந்து குளுக்கோஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கணும், பெட் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு வாரம். அப்போ தான் நான் வந்து அதுக்கடுத்து ஒரு வாரம் கழித்து ரெகுலர் மாத்திரை கொடுத்தேன் அப்படின்னா அதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தவறாமல் உங்களுக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியல. சார் நாங்கள் ரொம்ப லாங்லேருந்து வரோம் டாக்டர், அவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி வர முடியும் அப்படின்னு கதிர் கேட்கவும், அப்போ நீங்கள் இங்கேயே ஒரு வாரம் ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம முத்துவேலும் கதிரும். சரி டாக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சுடுங்க அப்படின்னு கதிர் உடனே ஓகே சொல்லிடுறாரு. முத்துவேல் இருந்துக்கிட்டு எப்படி அப்படின்னு சொல்லவும், நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சரி உங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அதை வந்து சிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ரிசல்ட் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறமா நம்ம முத்துவேல் இருந்துக்கிட்டு கதிர்கிட்ட, என்ன நீ ஒரு வாரம்னு சொன்ன உடனே டக்குன்னு சரின்னு சொல்லிட்டேன், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு என்ன பண்ண முடியும், உங்களோட உடம்பு தான் முக்கியம், நம்ம வீட்டில் நான் ஏதாச்சும் சொல்லி பர்மிஷன் சொல்லிக்கிறேன், நான் வந்துட்டு இங்கே நம்ம தங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னமோ, அது எப்படி வீட்டில் மாறிக்கிட்ட எதுவும் சொல்லலை, வடிவுக்கிட்ட மாறிக்கிட்ட சக்திவேல்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னமோ, நீங்கள் ஏதாச்சும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஏதாச்சும் சொல்லி டைம் கேளுங்க, ஒரு வாரம் இப்படி தான் இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு, ஒரு வாரம் ஆகுன்னு சொல்லுங்கள், நம்ம இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகிறதா சரி வரும், நம்ம அங்கே போயிட்டு தினமும் வந்துட்டு போயிட்டுருக்க முடியாது, வந்து போகிறது ஒரு பிரச்சனை கிடையாது, வீட்டில் சந்தேகம் வந்துடும், அதுக்கு இங்கே ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் நம்ம இங்கே இருந்துட்டா கூட எதுவும் தெரியாது, உங்களுக்கு உடம்பு குணமாகிற மாதிரி இருக்கும், டாக்டர் தான் சொல்லியிருக்காங்கல்ல, சீக்கிரமாக நீங்கள் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உங்கள் உடம்புக்கு அந்தளவுக்கு ரெக்கவர் ஆகிடும், அதுக்கப்புறம் டேப்லெட்லேயே சரி பண்ணலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம இதை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா போக போக உங்களுக்கு கேன்சர் அதிகமாகிடும், இது நம்ம பெருசு பண்ண இடம் கொடுக்கக்கூடாது, இப்போவே நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணணும் அப்படின்னு கதிர் பிடிவாதமாக, நான் ராஜிக்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன், நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பேசுறதுன்னு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்பிடுறாரு. முத்துவேலுக்கு கதிரை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது, நமக்காக இவ்வளோ செய்கிறான் கூடவே இருக்கிறான் அப்படின்னு, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்காரு. அப்போது ராஜுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும், என்ன கதிர் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாரம் நான் அங்கேயே இருக்கணும்னு சொல்கிறேன், ஒரு வாரம்லாம் ரொம்ப ஓவர் தெரிஞ்சுக்கோ, இதுக்கு தான் டிரைவர் அனுப்புன்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னும், ஏன் ராஜே ஒரு வாரம் தானே இரு, நான் இங்கே கஸ்டமரை பார்த்துட்டு வந்துட்டானே, கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லவும், என்ன நானே கஸ்டமர் தான்ப்பா முக்கியம், முதல்ல அதை பாரு, வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேன், இப்போது கஸ்டமர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் கூப்பிட்டா கூட வரமாட்டேன்ற அப்படின்னும், இப்போ என்ன ராஜு உனக்கு பிரச்சனை, நான் இங்கே வேலை செய்கிறதா இல்லையா, உனக்கு ஃபீஸ் கட்டி நீ ட்ரைனிங்காக ஒன்று நான் வந்து கோச்சிங் அனுப்பிட்டுருக்கேன், நமக்கு பணம் வேணும்ல, அப்பாவுக்கு 10 லட்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணம் சேர்க்கணும், இந்த பணம் இருந்தால் எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல் ஆகும், ஒரு வாரம் இங்கே ஸ்டே பண்ணி நான் வந்து எல்லா செலவையும் அவங்க
அவங்களே பார்த்துக்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நான் இல்லாமல் ஒரு வாரம் கூட இருக்க மாட்டியா? கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம உன் இஷ்டப்படி தான் எல்லா நாளுமே இருக்கணுமா? வற்புறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கோவப்பட்டுட்டு கொஞ்சம் ஃபோனை வச்சிடுறாரு. தனிமையாக பேசி பார்க்கலான்னு கதிர் பேசினாரு. ஆனால் ராஜி பிடிவாதமாக இருக்கிறதுனால இப்படி பேசினா தான் கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் இவருக்கு பார்க்க முடியும், நம்ம இங்கே இருக்க முடியும் அப்படின்னு கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அங்கே ஒரு பக்கம் ராஜி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. இப்போ என்ன கேட்டுச்சுன்னு கதிர் இந்த அளவுக்கு கோவப்படுறான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே மாதிரி தான் வடிவுக்கு ஃபோன் பண்ணி முத்துவேல் விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவங்களுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. முதல்ல சொன்னால் புரிஞ்சுக்கோ, வேலை இருக்குன்னு சொல்கிறல்ல, கண்டிப்பாக வந்துடுவேன், தினமும் உங்ககிட்ட ஃபோனில் பேசிட்டு தான் இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழியாக சமாதானப்படுத்தி முடிவு பண்ணிடுறாங்க. ஈவினிங் ஆகிடுது, வரலன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்ருக்காங்க மாறி. அதுக்கப்புறம் சக்திவேல் வந்துட்டு அவர் ஒரு வாரம் அங்கேயே இருந்துட்டு வர்றதா சொல்லியிருக்காரு தம்பி அப்படின்னு சொன்னதும், என்ன நீ அண்ணன் வர வர என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேனுது, எந்த விஷயத்தையும் நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டேன்றாரு, திடீர்னு எல்லாத்தையும் முடிவெடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் சொல்லிட்டு இருக்கவும், அவர் இப்படி தான் சொல்லும் போது நான் என்ன தம்பி பேச முடியும் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி வடிவு இங்கே சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே மீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நடந்த விஷயத்தை பற்றி மீனா கிட்ட கேட்குறாங்க. மீனா இதுக்கு மேலேயும் எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஆமாம், நான் அவங்கள பார்க்க தான் போனேன் அப்படின்னப்போ கோமதி கோவப்பட்டு, எதுக்குடி நீ அவளை பார்க்க போகணும், நமக்கு ஆகாதவகிட்ட நீ எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க கூட யாராச்சும் நிற்கணும்ல அப்படின்றதுக்காக மீனா அப்படி பேசுவோம். இதை கேட்டு எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற நீ, இந்த விஷயத்த நீ கேள்விப்பட்ட உடனே எங்ககிட்ட சொல்ல இருக்கணும், இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு சொல்லவும், சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது அத்தை, இந்த விஷயத்தை பற்றி சரவணன் மாமா கிட்டே ஏற்கனவே சொல்லியாச்சு, அவங்க அது யார் குழந்தைன்னு கேட்குறாங்க, அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும், ஏற்கனவே அவங்க சாக பொழைச்சி தான் அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்து வச்சுருக்கேன், இப்படி அவர் பேசுறதுனால ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன அத்தை பண்ண முடியும், ரெட்டை உசனத்தை, அதுக்கு தான் எப்பயுமே நான் அவங்க கூடவே அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக நிற்கிறேன், மற்றபடி நான் எதுவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி சரவணன் கிட்டே கேட்கணும், சரவணன் ஏன் இப்படி பேசியிருக்கா அப்படின்றதுக்காக அவரை வர வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சரவணனோட பதில் என்னவாக இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.